வாழ்வுரிமை, தமிழர் எங்களின் பிறப்புரிமை என்ற முழக்கத்தை முன்வைத்து நம்முடைய மீனவ பாசறை நடத்துகிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று கண்டன உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற தலைவர் பெருமக்கள், பேரன்பிக்கினிய முனைவர், தேசிய மீனவ பேரவையினுடைய தலைவர் குமரவேல் அவர்களே, புரட்சி தமிழர் மக்கள் கழகத்தினுடைய தலைவர் அன்பிக்கினிய தம்பி ஆனந்தராஜ் அவர்களே, முக்குளத்து புலிகள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் என் அன்பிற்கினிய தம்பி ஆரு சரவணத்தேவர் அவர்களே, மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் என்னுடைய பேரன்பிற்கினிய தம்பி பூமிராஜன் அவர்களே, தமிழர் மீட்புக் கழகத்தினுடைய தலைவர் என் அன்பு தம்பி கரிகால பாண்டியன் அவர்களே, முக்குளத்தோர் எழுச்சி இயக்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் என் அன்பிற்கினிய தம்பி கவிக்குமார் அவர்களே, தமிழ்நாடு நாடார் சங்கத்தினுடைய தலைவர் அன்பிற்கினிய தம்பி முத்து ரமேஷ் அவர்களே, மல்லர் சேனையினுடைய தலைவர் அன்பிற்கினிய தம்பி சோலை பழனிவேல் ராஜன் அவர்களே, தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய நிறுவன தலைவர் என் அன்பு தம்பி கேசி திருமாறன் அவர்களே, கொங்கு மக்கள் முன்னணியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பிற்கினிய ஐயா ஆறுமுகம் அவர்களே, சிறுபான்மை மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் வணக்கத்திற்குரிய பேராயர் ஐயா சுவாமி இயேசுதாஸ் அவர்களே, தமிழர் தேசிய கட்சியினுடைய தலைவர் என் அன்பு தம்பி என் ஆர்வீர் இளவல் செல்வகுமார் அவர்களே, புரட்சி தமிழகம் பறையர் பேரவையினுடைய மாநில தலைவர் நம் அன்பிற்கினிய அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களே, இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் தடா ரஹீம் அவர்களே, உணர்வு எழுச்சியோடு உரிமைக்காக நாம் போராடுகிற இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிற உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கிற என் உயிர் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். இங்கே பேசிய என்னுடைய அன்பிற்கினிய அண்ணன் அலங்கார் அவர்கள் என்னை சந்தித்து பேசிய போது, நாங்கள் இந்த கட்சியை கலைத்து விட்டு உங்கள் கட்சியிலே சேர்ந்து விடவா என்று கேட்டேன் என்று சொல்கிறார்கள். அப்படி சொல்லவில்லை, நீங்கள் அங்கேயே இருங்கள், நாங்கள் எல்லோரும் உங்களோடு இணைந்து விடுகிறோம் என்று சொன்னேன். காரணம், மதிப்புமிக்க ஆற்றல்களை எல்லாம் இணைத்து அதனோடு இணைந்து இயங்குவதுதான் இன்றைய கால தேவை, ஒரு வரலாற்று பெருங்கடமை. அண்ணன் அலங்கார் அவர்கள், அவர்களை போன்ற ஆளுமைகள்
தமிழ் தேசிய அரசியல் தளத்தை பலப்படுத்த இணைந்திருப்பது மிகுந்த பெருமைக்குரியது. அதற்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும், அவருக்கு என்னுடைய நன்றி. இங்கே பேசிய என்னுடைய தம்பி ஹுமாயூன் அவர்கள் இந்த காலம் இஸ்லாமிய மக்களுக்கு புனித நாள், நோன்பு காலம் என்று குறிப்பிட்டார். அதைப் போலவே கிறிஸ்தவ மக்களுக்கும் புனித காலம், அது தவக்காலம். இப்போது நான் நிற்கிற களமும் காலமும் புனிதமான காலம்தான். அடிமைப்படுத்தப்பட்ட இன மக்கள், உணர்வை இழந்து உரிமை இழந்து நிற்கிற மக்கள், அவர்களின் உரிமைக்காக போராடுகிற செயல் ஒவ்வொன்றும் புனிதமானதுதான். அந்த புனிதமான பணியை நாம் எல்லோரும் இணைந்து செய்து கொண்டிருக்கிறோம். இங்கே பேசிய என்னுடைய தம்பிமார்கள் சாதிய இயக்கங்கள் எல்லாம் இணைந்திருக்கிறோம் என்று குறிப்பிட்டார்கள். உங்களை எல்லோரையும், நம்ம எல்லோரையும் இணைத்தது இந்த அண்ணன் அல்ல, நம் அன்னை தமிழ் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். தமிழ் உலக மொழிகளின் தாய். அவளை அன்பு உடன் பிறந்தார்களே, அவள் பேரன்பின் தாய். அவள் எல்லோரையும் இணைப்பார். சாதி மத உணர்ச்சிகள் நம்மை பிளந்து பிரிக்கும். நம் சதையை வெட்டுகிற கத்தி, அருவாள், கோடாரி போல அது. ஆனால் மொழி, இன பற்றும் உணர்ச்சியும் நம்மை இணைக்கும், ஒரு நூல் ஊசி போல. ஒரு தாயின் பிள்ளைகள் நாம், தமிழ் தாயின் பிள்ளைகள். ஒரே வீட்டில் குழந்தைகளாக இருக்கும்போது வாழ்ந்தோம், வளர்ந்தோம். பிறகு எல்லோருக்கும் மனமாகி குழந்தைகளாகி குடும்பம் பெறுகிற போது வசதியாக வாழ தனித்தனியாக வீடு கட்டி குடியேறினோம். அதை போல நாம் தனித்தனி அமைப்புகளாக தேவைக்கேற்ப இருந்து இயங்குகிறோம். ஆனால் தாய்க்கு, தாய் வீட்டிற்கு ஒன்றென்றால் நாம் எப்படி எல்லோரும் ஒன்று கூடுவோமோ, அப்படி தாய் நாட்டிற்கு ஒன்றென்றால் நாம் எல்லோரும் கூடுவோம் என்பதை இது உணர்த்துகிறது, உலகிற்கு எடுத்து காட்டுகிறது. நாங்கள் தனித்தனி இயக்கங்களாக இருக்கலாம், ஆனால் நோக்கம் ஒன்றுதான், தமிழ் தேசிய இனத்தின் உரிமை, விடுதலை, அதன் எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வு. ஆதி தமிழ் குடிகள் பறையர்களின் அவர்களின் நில உரிமை, பஞ்சமர் நில மீட்பு, அதற்காக இந்த படை பேரணி நடத்தி பெருங்குரல் எழுப்பியது. பிறகு மீனவ சொந்தங்கள் அவர்களின் உரிமைக்காக இன்று களத்திலே ஒன்றிணைந்து நிற்கிறது. இதற்கெல்லாம் ஏன் போராட வேண்டும்? ஆதி தமிழ் குடி பறையருக்காக நிற்காமல், நாலாவது தாய்க்குடி மீனவ மக்களுக்காக நிற்காமல், ஒரு தமிழன் இருந்தால் அவன் பிறந்து பயனில்லை, அவன் பிறவி கடமை, அவனுடைய வரலாற்று பெரும்பணி. இதற்காக களத்திலே நின்று போராடுவது, இது தமிழ் தேசிய மக்களின் பிறப்புரிமை என்பதை மனதில் கொண்டு களத்தில் நிற்கிறோம். குறிப்பாக எங்களிலும் இளைய என் தம்பி தங்கைகள் உள்ள சுவற்றில் ஆழமாக பதிவு செய்ய வேண்டும். நமது முன்னவர்கள் இங்கே படமாக பொறிக்கப்பட்டிருக்கிற பாண்டியாதிபதி தேர்மாறன், இங்கே இருக்கிற நம்முடைய பாட்டனார் தாத்தா சிங்காரவேலர், இங்கே இருக்கிற பாட்டன் பாண்டியாபதி தேர்மாறன், நமது முன்னவர்கள், இங்கே பேசிய நமது முன்னவர்கள் எல்லாம், நமது தம்பிகள் எல்லாம் குறிப்பிட்டார். பெரும்படுகு முத்தரையர் நமது பாட்டன்,
அப்படி அறியப்பட்டார் சுவரன் இளமாறன் என்கிறது அவருடைய பெயர். நமது முன்னவர்கள் எல்லோருமே பூலித்தேவன், மருது பாண்டியர், வீர பெரும்பாட்டி வேலு நாச்சியார், வீரன் அழகுமுத்துக்கோன், தீரன் சின்னமலை, பண்டார வன்னியன், வெள்ளையத்தேவன், சுந்தரலிங்கனார், எப்படி எண்ணற்ற வீர மறவர்கள் அவர்களுடைய மரபணுக்கள் இன்னும் மாறாமல் இந்த மண்ணிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது உண்மையானால், அவர்களுடைய வரலாற்றை வாசித்து நேசித்து சுவாசித்தது நாம் வாழ்வது உண்மையானால், அவர்கள் முன்வைத்த முழக்கம் ஒன்றுதான் என் உடன் பிறந்தார்களே, அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. உயிரை இழக்கலாம், உரிமையை இழக்கலாமா? உயிர் இழப்பு என்பது தனிப்பட்ட ஒருவனுக்கான இழப்பு. சீமானின் உயிர் இழப்பு என்பது தனிப்பட்டவனுக்கான இழப்பு, அவன் குடும்பத்திற்கான இழப்பு. ஆனால் உரிமை இழப்பு என்பது நாங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற தேசிய இனத்திற்கான இழப்பு. அதனாலேயே மீனவர் வாழ் உரிமை என்பது தமிழ் தேசிய மக்களின் பிறப்புரிமை என்ற முழக்கத்தை முன்வைத்து களத்திலே நிற்கிறது. அவரவர் வீட்டை அவரவர் பாதுகாப்பாக வைத்திருந்தால் நாட்டை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்படித்தான் தனித்தனியாக வீட்டை பாதுகாக்க இயக்கம் கண்ட என் உடன் பிறந்தார்கள். ஒரே நோக்கம், பொது நோக்கம், நாட்டை பாதுகாக்க ஒன்றாக நிற்கிறோம் நாங்கள் தமிழர்கள். இங்கே பேசிய என்னுடைய தம்பி கூட சொன்னார், இந்த நாட்டை விட்டு, இந்த நிலத்தை விட்டு நீ எங்கு சென்றாலும் நான் தேவர், நான் நாடார், நான் கோணார், நான் செட்டியார், நான் பிள்ளை, நான் முதலியார், நான் முத்தரையர், நான் வன்னியர், நான் கவுண்டர் என்று அறிமுகப்படுத்த முடியாது. உலக வரலாற்றிலே எங்குமே இந்த அடையாளங்கள் இருந்ததில்லை, எவனுக்கும் இருந்ததில்லை. நான் இஸ்லாமியன், நான் தாய் நிலத்தை இழந்து இன்னொரு தேசத்திற்கு இடம்பெயர்ந்து ஏழைகளாக நீ சென்றாலும் தமிழன் தான். அதுதான் உன் அடையாளம். மதம் மாறிக்கொள்ளக்கூடியது, மொழியும் இனமும் மாறிக்கொள்ள முடியாதது. அதை கவனத்தில் வச்சுக்கணும். நாம் தமிழர்கள். இது ஒரு கட்சியின் பெயர் அல்ல. நாங்கள் பிறந்த தமிழர் என்கிற தேசிய இனத்தின் அடையாளம். நாங்கள் தமிழர்கள். அந்த திமிரோடு நாம நிற்க வேண்டும். வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது என்று அம்பேத்கர் கற்பிக்கிறார். வரலாற்றில் தெளிவு பெறாத எந்த இனமும் எழுச்சியுற முடியாது லெனின் சொல்கிறார். வரலாறு தான் எல்லா இனங்களுக்கும் வழிகாட்டும். நீ வாழ்ந்ததெங்கே, வீழ்ந்ததெங்கே, அதை வாசித்து உணராமல் நீ நிமிர முடியாது. நீ யார்? உலகத்திற்கு மானம், வீரம், அறம் எல்லாவற்றையும் கற்பித்த இனத்தின் மகன் நீ. மானத்திற்காக உயிரை விட்ட ஒரு இனத்தின் மகன் நீ. உன் சொந்த நிலத்தின் உரிமை இழந்து நிற்கிறாய். இந்த வங்காள விரிகுடா கடல் இன்னைக்கு தாண்டா வங்காள விரிகுடா. வரலாற்றின் குறிப்புகளில் சோழன் லேக்கடா, சோழனுடைய ஏரி. நம் மீனவ மக்கள், நம் சொந்தங்கள் படகு போட்டி படகு ஓட்டுவது போல நம்முடைய பாட்டன் அரசனுக்கு அரசன் அருண்மொழி சோழன் அவன் மகன் அரசேந்திரனும் கப்பல் ஓட்டி விளையாடினார்கள் என்பது வரலாறுடா. உலகத்திலே கப்பல் படை கண்ட பெருமகன் நம்முடைய பாட்டன் அரசேந்திரன். அவனுடைய பிள்ளைகள் அவன் கடற்பரப்பிலே கால் வைக்க முடியவில்லை என்பது எவ்வளவு இழிவு அவமானம். இங்கே பேசிய நம்முடைய தம்பி குறிப்பிட்டார். வர்ணகுலத்தான், என் தங்கை அஞ்சம்மாள் கூட வர்ணகுலத்தானை பற்றி பேசு. வர்ணகுலத்தான் உனக்கு யாரு? ஏன் வர்ணன் வருது? மாயோன் மேய காடுரை உலகு, சேயோன் மேய மைவரை உலகு, வேந்தன் மேய தீம்புணல் உலகு, வர்ணன் மேய பெருமணல் உலகு. பெருமணல் உலகின் மக்கள் தான் பரதவர்கள், நாம் மீனவர்கள். பறந்து விரிந்த கடற்பரப்பிலே வாழ்ந்ததால் நாம் பரதவர்கள் என்று அழைக்கப்பட்டோம்.
நில வேளாண்மை போல கடல் வேளாண்மை, மீன்பிடி தொழில், மீன்பிடிப்பது. உலக மக்கள் தொகையின் உணவிலே 33 விழுக்காட்டு உணவு தேவையை நிறைவு செய்வது மீன். 33 விழுக்காடு உணவை நிறைவு செய்கிற ஒன்று மீன். அதை பத்தி இவன் கவலைப்பட மாட்டான். அவனுக்கு வேளாண் குடிமக்கள் செத்தால் என்ன, மீனவன் செத்தால் அவனுக்கு என்ன? இந்த ரத்தம் ஓடுதா? இந்த உட்கார்ந்து இருக்கிற ரத்தம் அங்க ஓடுதா? அவன் எவன் செத்தாய்? அனைத்து கட்சி கூட்டம், எல்லா மாநில முதலமைச்சரையும் சந்திக்கிற கூட்டம், அந்த ஏற்பாடு கச்சத்தீவு மீட்புக்கு நடந்ததுண்டா? நீட்டு தேர்வு நீக்கத்திற்கு நடந்ததுண்டா? கல்வி மாநில உரிமை, மானுட உரிமை, அது எப்படி இந்திய நாட்டின் பொது பட்டியலுக்கு போனது? எடுத்துக்கொண்டு போனது அம்மையார் இந்திரா காந்தி. கொடுக்கும் போது, எடுத்துக்கொண்டு போகும்போது வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தது ஐயா கருணாநிதி. 18 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இந்திய அமைச்சரவையில் இருந்த கட்சி திமுக. இந்தியாவிலே எந்த மாநில கட்சியும் இவ்வளவு காலம் மத்திய அமைச்சரவையில் இருந்ததில்லை. அந்த கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும். அதனால்தான் அடித்தட்டு மக்கள், உழைக்கும் மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களின் பிள்ளைகள் மருத்துவம் படிப்பது கனவாகி போனது என்று எல்லா மாநில முதல்வரையும் சந்தித்து அந்த நீட், அந்த கொடுமையை ஒழிக்க வேண்டும். ஒன்றும் பேசல. இங்கே இருக்கிற எந்த மான தமிழச்சி மாறல பால் குடித்த மகனுக்காவது 12 மீனவனும் சொந்தங்களை ஒரே சங்கிலியில் பூட்டி இழுத்து கொண்டு போக காட்சியை பார்த்த பிறகு ரத்தம் கொதித்து கோபம் கொந்தளித்திருந்தார். நீ உண்மையிலேயே மான தமிழன், மரத்தமிழன் மகன்டா. நீ அதையும் ஒரு செய்தியாக வேடிக்கையாக பார்த்திருந்தால் உன் ரத்தத்தை சோதிக்கணும். நீ ஈன பிறவி இழிமகனாக மாறிவிட்ட. லட்சக்கணக்காக உன் இன மக்கள் கொத்து கொத்தாக கொண்டொழிக்கப்பட்ட போது நிம்மதியாக படுத்து உறங்கியவனிடத்திலே நீ அதிகாரத்தை கொடுத்தாய். உன்னை மாறி இழி குணம் படைத்தவன் உலகத்தில் எந்த இனத்தில் இருக்கான்? எந்த இனத்தில் இருக்கான்? இந்த கடலுக்குள் செத்ததா நீ சொல்ற? 20 பேரை அந்த காட்டுக்குள் சுட்டார் சந்திரபாபு நாயுடு. இவர்கள் கேட்டது உண்டா? ஒரு மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மனித உயிருக்கு இல்லையா, மான தமிழன் உயிருக்கு இல்லையா என்று குரல் எழுந்ததுண்டா? தமிழர்களை போல மாண்பு மிக்கவன், ஜனநாயகவாதி உலக வரலாற்றில் எங்காவது உண்டா? காவிரியில் தண்ணி அடிப்பால் சொந்த நிலத்துக்குள் மூட்டை முடிச்ச கட்டி கொண்டு அகதியாக நடந்து வருவோம். எவனாவது இது இழி செயல், இது கொடுஞ்செயல், இறையாண்மைக்கு, தேச ஒருமைப்பாட்டுக்கு எதிராக வரும் எவனாவது பேசியது உண்டா? இல்லை. நாக்கை தொங்க போட்டு உன் வாக்குக்காக வீட்டிலே நிற்கிற இந்த காங்கிரஸ், பாரதிய ஜனதா, கம்யூனிஸ்ட், இந்த திராவிட கட்சிகளில் ஒருவன் பேசியது உண்டா? எப்படி அடிப்பாய்? நீ ஓட்டு போடுகிற போது உனக்கு பாதுகாப்புக்காக துணை ராணுவ படையை நிறுத்துகிற இந்த நாடு, உன் உரிமைக்காக நீ போராடுகிற போது அந்த மக்களை பாதுகாக்க ராணுவத்தை நிறுத்த வேண்டும், குறைந்தபட்சம் துணை ராணுவ படையாது நிறுத்த வேண்டும் என்று நிறுத்தியது உண்டா? இல்லை. ஆனால் உனக்கு தேசப்பற்று இருக்க வேண்டும். எப்படி இருக்கு? தவிக்க வாய்க்கு தண்ணி வாங்கி தர முடியாத அரசின் மீது, நாட்டின் மீது, தேசத்தின் மீது உனக்கு எப்படி பற்று வரும்? எப்படி வரும்? எவ்வளவு பெரிய வேடிக்கை, எவ்வளவு பெரிய கொடுமை! இந்த கடலுக்குள் செத்து விழுகிற மீனவன் செத்து விழுகிறான், அல்லது மீனவன் கைது செய்யப்படுகிறான், படகு பறிக்கப்படுது வச்சுக்க. இந்த நாடும் ஏடும் அல்லது சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ ஒரு இடத்திலேயாவது இந்திய மீனவன் சுடப்பட்டால், இந்திய மீனவன் சிறைபிடிக்கப்பட்டால், இந்திய மீனவனின் படகு பறிக்கப்பட்டது, அவன் வலைகள் கிழிக்கப்பட்டது, அவன் தாக்கப்பட்டான் என்ற செய்தி படிக்காது, பேசாது, பேசியதில்லை. எடுத்து பாருங்க. தமிழ் மீனவன் தாக்கப்பட்டான், தமிழ் மீனவன் கைது செய்யப்பட்டான், தமிழ் மீனவர்களின் படகு பறிக்கப்பட்டது, இதுதான் பேசுவார். இந்த இடத்தில் தான் என் உடன் பிறந்தார்களே, இந்திய மீனவன் சிறைபிடிக்கப்பட்டான், இந்திய மீனவன் தாக்கப்பட்டான் என்றால் அங்கே இந்திய தேசியம் இருக்கிறது, உயிர்ப்போட இருக்கிறது. தமிழ் மீனவன் தாக்கப்பட்டான் என்றால் அங்கே இந்திய தேசியம் செத்து தமிழ் தேசியம் பிறக்கிறது. இதுதான் இந்த நாட்டில்
இங்கே பேசிய என் தம்பிகள் கூட ஜெய்ஹிந்த் என்று சொல்கிறார். அது காரணம் எங்களுடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தேசப்பற்றோடு அவர் தேசியமும் தெய்வீகமும் என்னிரு கண்கள் என்று முழங்கியவர். ஒருவேளை இன்று எங்கள் தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவரும் எங்கள் தாத்தா பெருந்தலைவர் காமராஜரும் இன்று இருந்தால் எங்களை முந்திக் கொண்டு தமிழ் தேசியம் பேசியிருப்பார்கள். நாங்கள் பேசுகிற அரசியலை விட 1000 மடங்கு தீவிரமாக பேசியிருப்பார்கள். ஏனென்றால் இந்த நாடு என் நாடு. வரலாற்று பூர்வமான விவாதத்திற்கு வா. இந்த நாட்டின் அரசியல் சாசனத்தை எழுதி கொடுத்த புரட்சியாளர் அம்பேத்கர் உலகத்திலே ஆக சிறந்த கல்வியாளன். நான் சொல்லல, நான் சொன்னா கூட நீ நம்புறது மறுப்ப. ஆஸ்திரேலியா நாடு என் உடன் பிறந்தார்களே, ஆஸ்திரேலியா நாட்டின் பிரதமர் உலகத்தின் தலை சிறந்த கல்வியாளன் சிலையை நாங்கள் திறக்கப் போகிறோம் என்று போனார்கள். காட்சி காட்டப்படுகிறது. எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்க்கிறார்கள், யார் உலகத்தின் தலை சிறந்த கல்வியாளன். அங்கே சென்றால் ஒரு அரங்கிலே சிவப்பு துணி, வெல்வெட்டு துணி, பட்டு துணி போர்த்தி ஒரு சிலை மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிலையை அந்த நாட்டின் பிரதமர் அந்த துணியை நீக்கி திறந்தார். அந்த சிலை மார்பளவு புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிலை. ஒரு மனிதன் தன் வாழ்நாளிலே 10,000 புத்தகங்கள் படித்திருக்க வேண்டும், 10,000 மைல்கள் பயணம் செய்திருக்க வேண்டும். சீன பொன்மொழி ஐயா இறையன்பு எழுதிய 10,000 மைல் பயணம் புத்தகத்திலே தலைப்பிலே எழுதியிருப்பார். 10,000 புத்தகம். உலகத்தில் 64,000 புத்தகங்களை படித்தவன் அண்ணல் அம்பேத்கர். படுக்கிற இடம் கூட படிக்கிற நூலகத்திற்கு பக்கத்தில் இருக்க வேண்டும் என்ற அறை எடுத்து தங்கி தங்கி படித்தவர். அவர் சொல்லுகிறார், இந்தியாவை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை நான் ஏற்க மாட்டேன். இந்த நிலப்பரப்பு முழுது தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பெருமரவன். மிகப்பெரிய தளபதி, கடற்படை தளபதி. போர்ச்சுகீசியர் இங்கு ஆளுகிற போது தமிழர் நிலப்பரப்பையும் கடல் தளத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்றவன் முயற்சிக்கிற போது ஒற்றை வீரனாக எதிர்த்து போரிட்டு அதை தகர்த்தவன். போர்ச்சுகீசிய வரலாற்று ஆசிரியர்கள் தங்களுடைய வரலாற்றை குறிப்பிடுகிற போது பெரிய எதிரி என்று இந்த வர்ணகுலத்தானை, அந்த மக்களை செம்நாயக்கர் என்று அழைக்கப்பட்ட வர்ணகுலத்தானை பெரிய எதிரி என்று குறிப்பிட்டிருக்கிறார். போர்க்குண காதலன், போரையே காதலித்தவன் எழுதியிருக்கான். போர் காதலன் எழுதியிருக்கான். அப்படிப்பட்ட வீரன் வளைகுடாவின் சுறா என்று வர்ணிக்கப்பட்ட, வரலாற்றாசிரியர்களால் குறிக்கப்பட்ட, அதுவும் அவள் எந்த போர்ச்சுகீசிய காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போராடினாரோ அவன் தன் வரலாற்று குறிப்பில் எழுதியிருக்கான், வளைகுடாவின் சுறா என்று. அந்த வர்ணகுலத்தினுடைய வாரிசுகள் நாம். இந்த கிழக்கு கடற்கரை பகுதியும் யாழ்ப்பாணத்தையும் பெரும் தளபதியாக, வீரமக்க தளபதியாக நின்று காத்து நின்ற தளபதி என்பதால் அன்னைக்கு அந்த நம்முடைய ஈழத்தாயகத்தை நாண்ட, இலங்கை மண்ணை ஆண்ட நம்முடைய மூதாதை சங்கிலியான் யாழ்ப்பாணத்தை காக்கிற படை தளபதியாக அவரை நியமித்திருக்கிறார். கடலையே கட்டி காத்த காப்பாற்றிய அந்த வர்ணகுலத்தானுடைய வாரிசுகள் கடல்ல கால் வைக்க முடியல. அந்த வர்ணகுலத்தானின் வாரிசான நம்முயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் இங்கே பேசிய நம் தம்பி குறிப்பிட்டதை பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். நான் இங்கிருந்து விண்ணூர்தியில் பயணம் செய்தேன். ஆனால் அங்கிருந்து மன்னார் கடற்பரப்பில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கடற்பரப்பிலே தான் நான் பயணம் செய்தேன். அப்போது சுற்றி படகுகளிலே மீன் பிடித்துக் கொண்டிருந்த நமது சொந்தங்கள், நாங்கள்
விடுதலை புலிகளின் படகுகளை போறதை பார்த்துவிட்டு கையசைத்தார்கள். கையசைத்தோம், எல்லாம் நம்மவர்கள் என்று. தலைவரோடு பேசிக் கொண்டிருக்கும் போது சொன்னால், நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற கடற்பரப்பில் நம்முடைய மீனவ சொந்தங்கள் எவ்வளவு பாதுகாப்பாக மீன்பிடித்து திரும்புகிறார்கள் என்று நீங்கள் பாருங்கள் என்று. என் அன்பு தம்பி தங்கைகளே, என் அருமை உடன் பிறந்தார்களே, இனி ஒன்றும் நம்மளை செய்ய முடியாதவர்களால் தலைவர் 35 ஆண்டுகளாக தமிழீழ மண்ணிலே அந்த போராட்டத்தை, வீரஞ்செறிந்த அந்த விடுதலை போராட்டத்தை, தாய் மண்ணை மீட்க காக்க போராடிய அந்த புரட்சிகர விடுதலை போராட்டத்தை தொடர்ச்சியாக உறுதியாக தளர்ச்சியின்றி செய்ய முடிந்தது என்றால் அதற்கு காரணம் கடற்பரப்பிலே வாழ்ந்த நம் மீனவ சொந்தங்கள் என்பதை என் அன்பு தம்பி தங்கிகள் மறந்துவிடக்கூடாது. கடைசி நேரத்தில் கையெறு நிலையில் நிறுத்தப்பட்டு ரகோத்தமன் என்கிற அந்த புலனாய்வுத்துறை அதிகாரி அவர்கள் இன்று மறைந்து விட்டார். அவர் தொலைக்காட்சி வாதத்திலே எல்டிடிக்கு, அவர் மொழி எல்டிடிக்கு போன அந்த ஆயுதம் எல்லா உதவிகளையும் கருணாநிதி அவர்கள் நிறுத்தி விட்டார்கள், லைஃப் லைனை துண்டித்து விட்டார்கள். இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார். என்னிடத்திலே தலைவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நம்மவர்களை பிடித்து சிறையில் போட்டாலும் கடற்கரையில் என்னை கண்டுகொள்ளவில்லை. 5 ஆண்டுகள் அவர் ஆட்சியில் எனக்கு வர வேண்டியதெல்லாம் தடையின்றி வந்து கொண்டிருந்தது. என்ன வந்தது? மருந்து, மாத்திரை, இரத்த பொட்டலங்கள், அரிசி, பருப்பு, எண்ணெய், பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், இது போன்றது. ஆனால் இவர் நம்மவர், தமிழின தலைவர் என்கிறார்களே, இவர் வந்துவிட்டால் என்றால் கடற்கரையை சுத்தமாக இறுக்கி மூடிவிட்டார். எந்த அத்தியாவசிய பொருளும் உள்நுழையவில்லை, கொண்டு வர முடியவில்லை. அதனால் நீங்கள் பேசி பாருங்கள், கடற்கரையில் ஏதாவது ஒரு ஓரத்தை தளர்த்தி விட சொல்லி என்றார். வந்தேன், அந்த செய்தியை சொல்வதற்கு பலமுறை முயன்றேன். அவர் தவிர்த்தார். தொடர்ச்சியாக இடைவெளி நம் இனம் மொத்தமும் செத்தது. ஒரு சகித்தார்கள். நம் இனத்தின் பிணத்தின் மீது நாற்காலியை போட்டு பதவி அனுபவித்தார்கள். 1.5 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக சிறைக்குள் தனி சிறை. நானும் புத்தகங்களும் மட்டும்தான். இருளில்